கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு காயம் காரணமாக வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி இந்திய அணியில் இடம்பெறவில்லை. பிப்ரவரி மாதம் பாகிஸ்தானில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடரில்தான் மீண்டும் அணிக்கு திரும்பினார். அதில் 9 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். நடப்பு IPL தொடரில் ஷமி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஆடி வருகிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் ஷமியின் சகோதரி மற்றும் அவரது குடும்பத்தினர் வேலை எதுவும் செய்யாமலே ஊதியம் பெற்றதாக கடந்த மாதம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனை அடுத்து இது தொடர்பான விசாரணைக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதில் ஷமியின் சகோதரி குடும்பத்தினர் மோசடியில் ஈடுபட்டது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு தொடங்கி 2024ஆம் ஆண்டு வரை சுமார் 3 ஆண்டுகள் இந்த மோசடியில் அவர்கள் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹாவில் தான் இந்த மெகா மோசடி நடைபெற்றுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டு இருப்பதாக மாவட்ட நீதிபதி நிதி குப்தா வாட்ஸ் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து மோசடி செய்தவர்களை இடைநீக்கம் செய்து பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் கீழ் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டு இருக்கிறது. ஷமியின் சகோதரி ஷபீனா, அவரது கணவர் கஸ்னவி, ஷபீனாவின் மைத்துனர்களான அமீர் சுசைல், நஸ்ருதீன் ஷேக் மற்றும் கிராம தலைவர் குலே ஆயிஷாவின் மகள்கள் என மொத்தம் 18 பேர் இதில் சம்பந்தப்பட்டு இருக்கின்றனர். கிராம தலைவரும் ஷபீனாவின் மாமியாருமான குலே ஆயிஷா தான் இதற்கு தலைவராக செயல்பட்டு இருக்கிறார். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இந்த மோசடி தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. வேலை செய்யாமல் மோசடி செய்து சம்பாதித்த பணத்தை மீட்டெடுத்து கிராம பிரதானின் கணக்குகளை பறிமுதல் செய்வதற்கு மாவட்ட நிர்வாகி உத்தரவிட்டு இருக்கிறார். பிரபல வீரரின் சகோதரி 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி செய்து சம்பளம் பெற்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.